அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்திருந்தது. ஆனால் செம்பியம் காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து சிபிஐ விசாரணைக்கு எந்தவித இடைக்கால தடையும் விதிக்கவில்லை. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய மனுவில் இடையீட்டு மனுதாரராக தம்மை இணைத்துக் கொள்ள கோரி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி பொறுப்புடி இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அரசியல் அழுத்தம் நிறைந்த வழக்கு என்பதால் இதில் சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டும்தான் உண்மை வெளிவரும் என்று பொறுப்புடி தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சிபிஐ நடத்தும் புலன் விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் எப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டதோ அதே போல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் பொற்கொடி தனது மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.